என்று இசையாகுதே. பாறைகள் ஒளிப்பட்டு சிலையாகுதே. பார்ப்போற்றும் அறிவே இங்கு நிலையாகுதே. அன்பு அறிவு சேவையாகும் வேதமாகுதே. முக்கூடலாய் இணைந்தே எங்கள் கீதமாகுதே. வீரம் கொஞ்சம் நிலத்திலே கொங்கு தமிழ்தான் மணக்குதே. மஞ்சள் புகழ் நகரிலே எங்கள் கல்வி சிறக்குதே. மரங்கள் பச்சை உடுத்தியே வந்தனங்கள் கூறிடுமே. நித்தம் ஏதும் குறையில்லா சுத்தம் இங்கே சுடவிடுமே. கலாம் கண்ட கனவுகளை வென்றிடுவோமே. கணித மேதை ராமானுஜத்தின் வாரிசு நாமே. காவிரி நீராயோடி லட்சிய கடலை அடைவோமே. கற்ற கல்வி ஞானத்தால் வெற்றி மாலை சூடிடுவோமே. விழாவினை இனிதே தொடங்கி வைத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். சோதி சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவப் பொருளே, இருள் கடிந்தன் உளம் முழுதும் இடங்கொண்ட சக்தியே. கோவை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தைச் சேர்ந்த சுவாமி யோகா அமிர்தானந்தர் ஐயா அவர்களை அருளாசி வழங்கிட வருமாறு பேரன்புடன் பேரு உவகையுடனும் வேண்டுகிறோம். ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சத்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்துக்குள்ளே இப்போ நீங்கள் நுழைய போகிறீங்க. கல்லூரி படிப்பு. இத்தனை நாளாக +2 எக்ஸாம்ஸ், ஸ்கூலில் தனியாக கோச்சிங், நிறையா மார்க் எடுக்கணும்னு ப்ரெஷர், இது எல்லாம் இருக்கும். இப்போ உங்கள் மனசில் எல்லாம் என்ன இருக்கும்னா, இனி நம்ம எல்லாம் ஃப்ரீ பேர்ட்ஸ், காலேஜுக்கு வந்துட்டோம், இனி பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருக்க வேண்டியதா. இங்கே ஒன்றும் டிசிப்ளின் தேவையில்லை, எப்படினாலும் பாஸ் ஆயிடுவோம், மார்க் எடுத்துருவோம். அதுதான் பல பேரோட மனசில் இருக்கக்கூடியது. காலேஜ் லைஃப்னா ஜாலியான லைஃப் இல்லை, நான் படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி தேவையற்ற செயல்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாராவது நினச்சா மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க விடமாட்டாங்க. என்னடா இவே, இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்கா, நீ காலேஜுக்கு வந்துட்டடா, ஏற்றி விடுவா. ஸோ அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், இந்த 3 வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. இது சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடியது. உங்களுடைய எதிர்காலத்தை வேற யாரும் உருவாக்க போறதில்லை, நீங்களே தான் உருவாக்குறீங்க. ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தந்தை தன்னோட குழந்தைக்கு உழைப்போட அவசியத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, தன்னோட சின்ன பையன் அவனை கூட்டு போறாரு ஒரு கோவிலுக்கு முன்னாடி. அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு 3 பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஒவ்வொரு பிச்சைக்காரங்களுக்கும் 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாரு. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து, இனி நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம், இந்த 1 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோங்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த 3 வருடம் கழிச்சு வர்றாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த கோயிலுக்கு முன்னாடி 3 பிச்சைக்காரங்க இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் மட்டும் இருக்கார். அப்போ வந்து கேட்குறாரு,
ஐயா உங்களுக்கு தான் நான் 1,00,000 ரூபா பணம் கொடுத்தேனே, ஏன் இன்னும் நீங்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கொடுத்த 1,00,000 ரூபா எத்தனை நாளைக்கு பத்தோ சாமி, அது இருக்கிற வரைக்கும் நான் நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணேன், தீந்துருச்சு, பழையபடி பிச்சைக்காரனை வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, உங்களோட இன்னும் 2 பேர் இருந்தாங்களே, அவர்களை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் அந்த ரோட்டு முக்குக்கு போனீங்கன்னா ஒரு கடை இருக்கு, அந்த கடையில் அவர் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, நீங்க அங்க போய் பாருங்கிறாரு. சரி, நான் அவரை தேடி போறாரு அந்த ரோட்டு முக்குக்கு. அந்த ரோட்டு முக்கில் போனோம்னா ஒரு கடை இருக்கு, அங்க விசாரிக்கிறார், இந்த மாதிரி கோவிலில் ஒருத்தர் இருந்திருந்தாரு, அவருக்கு நான் 1,00,000 ரூபா கொடுத்து அவரை பார்க்க முடியுமான்ட்டு. அப்போ வேகமாக உள்ளேருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு, வந்து சொல்கிறாரு, நான் தான் அது, இந்த கடையோட ஓனரும் நான் தான், நீங்கள் கொடுத்த 1,00,000 ரூபா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது. அந்த 1,00,000 வச்சு சின்ன டீ கடையாக நான் இங்கே ஒன்று தொடங்கினேன், அதில் வந்த வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி இப்போ நல்லா ஒரு பெரிய கடையாக வச்சுருக்கேன், வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த அந்த பணம் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் இன்னொரு நபரை பற்றி கேட்குறாரு, 3வது ஒரு நபர் இருந்தாரே, அவர் எங்கன்னு. அவருக்கு போய் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்களே, அந்த ஊர் எல்லையில் ஒரு கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பில் நீங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் சூதாடி, தண்ணியில் செலவு பண்ணி, புகையில் செலவு பண்ணி, அவனும் கெட்டு போய் அவன் கூட இருக்கிறவனே கெடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவரே போய் பார்க்க போறாரு. அதே மாதிரி அந்த கிளப்ல அவ இருக்கா, சூதாட்டம், தண்ணி, புகை எல்லாம் இருக்கு. அந்த பணத்தை தவறான வழியில செலவு பண்ணிட்டார். இப்ப 3 பேருக்கும் கிடைச்சது ஒரே பணம், 1,00,000 ரூபா. அதை ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா செலவு பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி இருக்கார், பழசு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் 3 வருஷம் கழிச்சு, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. 2வது நபர் 1,00,000 பெருக்கி கொண்டார், தன்னுடைய திறமையினால அதை வளர்த்து கொண்டார். 3வது நபர் அதை தவறாக பயன்படுத்தி தானும் கெட்டு போய் மற்றவங்களே கெடுக்கிறார். இது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டா, பல பேர் நம்ம காலேஜுக்கு வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வெளியே போறோம், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான மெச்சூரிட்டியோ இல்லை. அது தவறு. சில பேர் ரொம்ப புத்திசாலி, தன்னுடைய திறமைகளை மல்டிப்ளை பண்ணிக்கிறா, இங்க காலேஜில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறா, இங்க என்னென்ன காம்படிஷன் ப்ரோக்ராம் என்ன இருக்கோ எல்லாத்துலயும் பேர் கொடுக்குறா, பார்ட்டிசிபேட் பண்றா, முன் வர்றா, அவனுடைய திறமைகள் எல்லாம் மல்டிப்ளை பண்றா. 3 வருடம் முடியும் போது அவனோட திறமைகள் எல்லாம் மல்டிப்ளைடா இருக்கு. இது 2ஆம் நபர். 3வது நபர் காலேஜ் வாழ்க்கைனாலே என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஜாலிக்கு, இங்க போய் படி படி படின்னு ஸ்கூல் பசங்க மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறது, தன்னையும் கெடுத்துக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவனே கெடுத்துட்டு இருக்கா. இப்ப முடிவு உங்கள் கையில். நீங்க இந்த 3 பேர்த்துல யாரா இருக்க விரும்புறீங்க? காலேஜ் படிக்க வந்திருக்கீங்க, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மல்டிப்ளை பண்ண முடியுமோ மல்டிப்ளை பண்ணுங்க, அது வேற யாரால முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். ஆனா உங்களால கண்டிப்பா முடியும். யூ கேன் டூ இட். எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரே திறமை தான். எப்படி இந்த 1,00,000 எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுத்ததோ அது மாதிரி எல்லாத்துக்குள்ளே இருப்பது ஒரே திறமை. பகவான் யாருக்கு ஒரு ஆளுக்கு நிறைய திறமையோ ஒரு ஆளுக்கு கம்மியான திறமையோ வச்சது இல்லை, எல்லாராலே முடியும். அந்த ஒரு தன் நம்பிக்கை வேணும். ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். பல பேர் என்ன நம்ம சொல்லிக்கிறோம்னா, எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி கிடையாது, எங்க அம்மா அப்பானா அந்த அளவுக்கு படிச்சது கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு பண வசதி கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு நான் பாருங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் இருக்கு, டேப்னா இவ்வளோ பெரிய டேப் வச்சிருக்காங்க, எனக்குன்னா அந்த அளவுக்கு வசதி இல்லை, நான் எப்படி படிக்க முடியும்? எனக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை, சூழ்நிலை எனக்கு சரியில்லை, படிக்கிறதுக்கான வசதி இல்லை, எனக்கு தனி ரூம் இல்லை. நம்மளே ஏமாத்திக்கிடுவோம்.
என்னுடைய சூழ்நிலை சரியல்ல அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிடுவோம். ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும் போதே 2 கையும் இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பிறக்கும் போதே 2 கையும் இல்லை. அதுக்கு இப்போ ஒரு வயசு 5 தான் ஆகுது. எல்லா குழந்தைங்களும் விளையாடுறாங்க, ஓடுறாங்க, பந்து தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஒரு மன வேதனை இருக்கும். எனக்கு மட்டும் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அது அந்த அம்மாட்டையும் போய் வருத்தமா பேசிச்சா, கேட்டுச்சா. அவங்க வீட்டில் ஒரு மீன் தொட்டி இருந்தது. அந்த மீன் தொட்டிகிட்ட போய் பார்த்து அந்த மீனையே பார்த்துட்டே இருந்ததா. அப்போ அந்த மீனையே பார்த்துட்டு இருக்கும்போது அது தெரியுது, அந்த மீனுக்கும் கை எதுவுமே இல்லையே, இவ்வளோ அழகா நீந்தி போய்கிட்டே இருக்கே, அப்போ நான் ஏன் நீந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணான். இது உண்மையிலே நடந்த சம்பவம். டர்க்கி நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை, அவங்க பாரா ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங்ல வேர்ல்டு சாம்பியன் வாங்கியிருக்காங்க. 2 கையும் கிடையாது, கை இருப்பவர்கள் நீந்துபவர்களோட சேர்ந்தே அவங்க போராடி முதலிடம் வந்திருக்காங்க. கை இருக்கிறவங்க கூட அவ்வளோ வேகமாக போக முடியல. நீங்க யூடியூப்ல வீடியோ இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ அவங்களால எப்படி சாதிக்க முடிஞ்சது? வில் பவர், ஃபயர். அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கு. நான் எதையாவது சாதிக்கணும்னு. நம்ம சும்மா இந்த மரம் செடி கொடி மாதிரி வந்தோ போனோன்னு இருக்கக்கூடாது. சம்திங் நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுடைய சொசைட்டிக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும். ஏதோ ஒன்று நம்மளால என்ன முடியுமோ. நம்ம எல்லாருமே அந்த சூரியன் மாதிரி ஹீட்டையோ வெளிச்சத்தையோ கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண அகல் வழக்காவது இருக்கணும்னு ஆசைப்படணும். ஏதோ ஒன்று நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு சின்ன குழந்தை ஒரு தாயிட்ட கேட்டிருக்கா, அம்மா நான் எதுக்குமா பிறந்தேங்கிறா. நான் எதுக்கு பிறந்தேன்? ஒய் ஐ எம் பார்ன். நம்ம இதை என்னைக்கா யோசிச்சிருக்கோமா, நான் எதுக்கு பிறந்தேன்னு? அந்த அம்மாக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அவங்க பல புஸ்தகங்கள் தான் தேடி புரட்டி பார்க்குறாங்க, இது மாதிரி கேள்வி யாராவது எங்கேயாவது கேட்டிருக்காங்களா, என்ன பதில் சொல்லலான்னு. அடுத்து ஒரு வாரம் யோசிச்சுட்டு அந்த குழந்தைக்கு சொல்றாங்க, யூ ஹாவ் பார்ன் டு மேக் தி வேர்ல்ட் பெட்டர். இந்த உலகத்தை சிறப்புடையமா ஆக்குறதுக்காக நீ பிறந்திருக்க. இது நம்ம ஒவ்வொருத்தங்களும் எடுத்துக்கணும். நான் பிறந்திருக்கேன்னா என்னோட குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருக்கோ அதோட ஒரு படியாவது நான் மேல் நோக்கி கொண்டு போகணும். என்னோட சமுதாயம் எந்த நிலையில் இருக்கோ அதோட ஒரு படியாவது மேல் நோக்கி கொண்டு போகணும். சம்திங் ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி, சம்திங் ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு தி காலேஜ். நான் படித்த இடத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும். அந்த ஃபயர் மனசில் அந்த இருக்கணும், தன்னம்பிக்கை. நீங்க பார்த்துருப்பீங்க, காட்டுல மிருகங்கள் நிறைய உண்டு. காட்டுக்கு ராஜான்னு யாரை சொல்லுவோம்? எந்த மிருகம்? சத்தத்தை காணோம். சிங்கம் தானே. ஆனா காட்டுல இருக்கிற பெரிய உருவமுடைய விலங்குனா எது? யானை. இப்ப யானைக்கும் சிங்கத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னா யானை தும்பிக்கையால் சிங்கத்தை ரொம்ப ஈஸியா தூக்கி போட முடியும். அதுக்கு அவ்வளவு பலம் உண்டு. அதோட காலை வச்சு ஒரு அமுக்குச்சுன்னா போதும், சிங்கம் முடிஞ்சது. அவ்வளோ பலமுடைய யானையை நம்ம ராஜான்னு சொல்றது இல்லை, சிங்கத்தை ராஜான்னு சொல்ற. ஏன்? நீங்க நல்லா பார்க்கலாம் சிங்கத்துக்கும் யானைக்கும் உள்ள வித்தியாசத்தை. யானையை ட்ரெயின் பண்ணும்போது சின்ன வயசுல ஒரு சின்ன கயிறு சங்கிலியை போட்டு கட்டிடுவாங்க. தன்னோட காலை வச்சு அந்த சங்கிலியிலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணும், முடியாது. அப்ப அதே நினைச்சுக்கிடும், என்னால முடியாது, இதை தாண்டி என்னால போக முடியாது. அந்த சின்ன வயசுல இருந்தே அது அப்படி நினைச்சிட்டனால அது பெருசான பிறகு கூட அந்த சங்கிலி, சின்ன சங்கிலி, அதை நினைச்சா அது பிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. ஆனா அதோட பலத்தை அது உணர்வது இல்லை. அந்த யானைப்பாகன் ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு இப்படின்பா, அது இப்படி பயப்படும். அந்த குச்சியை உடைக்க முடியாது. அதால பெரிய பெரிய தூண்கள், இந்த பில்டிங் எல்லாத்தையும் தள்ளிட்டு போறதுக்கான சக்தி இருக்கு அதுக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதே நேரத்தில் சிங்கத்தை நீங்க பாருங்க, ஜூல போய் பார்த்தாலும் சரி, சர்க்கஸ்ல பார்த்தாலும் சரி, கூண்டுக்குள்ள இருந்தா நம்ம பார்க்க முடியும், வெளியே போய் பார்க்க முடியாது. அது கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். ஸோ கூண்டில் போய் நம்ம பார்க்கும்போது சிங்கம் ஒரு இடத்துல இருக்காது.
நீங்கள் இப்போ எல்லாமே நம்ம நேரில் போய் யாரும் பார்க்கறது இல்லை, எல்லாமே யூடியூப் தான். அதில் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். சிங்கம் வந்து கூண்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கார்னருக்கு போகும், அந்த கார்னருக்கு போகும், இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு இடத்துல அது இருக்காது. அதோட இது என்னன்னா, எப்படி இந்த கூண்டை விட்டு நான் வெளியே தப்பிக்கிறது, ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா போதும் தப்பிச்சிடும். ஏன்னா ஒரு நாள் அவன் மறந்து போய் பூட்டை போட போயிட்டானா தப்பிச்சிடும். ஒவ்வொரு செகண்ட் அதோட நிமிஷம் வந்து அப்படிதான், இங்கே போக அங்கே போக எப்படி தப்பிக்கிறதுன்னு. மாணவர்கள் அந்த சிங்கத்தை போல இருக்கணும். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சொசைட்டியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கதவு திறந்து கிடக்கு, நுழைவதற்கு யார் ரெடியாக இருக்கானோ நுழைஞ்சிருவான். அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பயன்படுத்தணும்னா சிங்கம் போல துடிப்பாக இருக்கணும். படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது உலகத்தில், அதுக்கு படிக்கணும். படிப்பு 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 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வி, சுவாமி விவேகானந்தர் சொல்றதா, எஜுகேஷன் இஸ் தி பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். எவ்ரிபடி இஸ் பெர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ஷனை வெளியே கொண்டு வர்றதா கல்வி. கல்விங்கிறது வெளியிருந்து உள்ள திணிப்பது அல்ல. உங்களுக்கு யாருமே இங்க திணிக்கிறது கிடையாது. வெளியிருந்து ஒன்று உள்ள போகுதுங்கிறது கிடையாது. உங்களுக்குள்ள எல்லாமே ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. அது வெளி கொண்டு வரணும், தூண்டி விடப்படணும். அதுதான் இங்க கல்வி நிறுவனம் பண்ணக்கூடியது. எல்லா கல்வி நிறுவனம் என்ன பண்ணதா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருது. ஒரு குதிரைக்கு நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த குதிரையை கொண்டு போய் என்னதான் பக்கெட்டில் போட்டு முக்குனாலோ அதுக்கு எப்போ தண்ணி குடிக்கணும்னு நினைக்குதோ அப்போதான் அது குடிக்கும், இல்லாட்டினா அது வாய்க்குள்ள தண்ணி போகாது. அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் நீங்கள் மனசு வைக்கணும். எல்லாத்தோட அருள் கிடைச்சாலும் மனசோட அருள் கிடைக்கணும். இந்த மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை யாரும் கவனம் செலுத்துறது இல்லை. இந்த மனசு மேலே மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறதே பல பேர் மறந்துடும். நம்மளுக்கு எப்படி கை கால் கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுபோல மனசுங்கிற ஒரு பெரிய ஆயுதம் நம்மள்ட்ட இருக்கு, மிகப்பெரிய ஆயுதம். மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்றோம், இது எல்லாத்துக்கும் மேல மென்டல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு, மனசு. அந்த மனசை ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் ஆஃப் தி மைண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரைனிங் ஆஃப் தி மைண்ட். ஒரு கூண்டு இருக்கு, சின்ன கூண்டு. அதில் நம்ம ஒரு கிளி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அழகான கிளி, குட்டி கிளி. கிளி வளர்க்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம என்னதான் ட்ரெயின் பண்ணுமோ அது நல்லா கற்றுக்கிடும். நம்ம சொல்ல சொல்ல அது திருப்பி சொல்லும். நம்ம என்னென்ன செய்ய சொல்கிறோமோ எல்லாமே அழகாக செய்யும் கிளி. அந்த கிளி கூண்டில் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கூண்டில் கிளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தினசரி அந்த கிளிக்கு பால் கொடுப்போம், பழம் கொடுப்போம், அந்த கிளிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்போம், நல்லா வளர்ப்போம். யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அதே சொல்லும், வணக்கம், வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லும். நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்தோம்னா அது நல்லா கற்றுக்கிடும். ஆனால் நம்ம அந்த கிளியை வளர்க்குறத விட்டுட்டு கிளியோட கூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூண்டை போட்டு தினசரி நல்லா கழுவி கிளிக்கு சாப்பாடு போடாமல் விட்டுட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும்? இல்லாட்டினா அந்த கிளிக்கு சரியான சாப்பாடு கொடுக்காம தீய சாப்பாடு ஏதாவது கொடுத்தோம்னா, அதாவது ஒரு அழுக்கு தண்ணியோ பால் கொடுக்காம அதுக்குள் வேற ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அந்த கிளி நல்லா இருக்குமா? சீக்கிரம் செத்து போயிடும். பல பேர் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்கே கிளின்னு சொல்றது நம்ம மனசு, அந்த கூண்டுங்கிறது நம்ம உடல். நம்ம நினைக்கிறோம் ரியல் பர்சனாலிட்டி இஸ் இன் தி பாடி. நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டோ, நல்ல ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோ, எல்லாமே புறத்தில் நல்லா அழகுபடுத்திக்கிட்டோம்னா எல்லாம் நம்ம நல்லா இருப்போம், நம்மளை எல்லாரும் மதிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அது எல்லாமே இந்த கூண்டை சுத்தம் பண்ணுறது. என்னதான் கூண்டை நம்ம அழகு பண்ணி சுத்தம் பண்ணி வச்சு உள்ள கிளி சரியில்லைன்னா, கிளியே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மனசுங்கிறது அந்த கிளி, அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த மனசை ட்ரெயின் பண்ணி நல்ல பக்குவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எது பண்ணாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால் உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அதை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். சரியான விதத்தில் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நல்ல ஒரு வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக வரணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம பல பேர் சொல்லுவோம், நம்மளுக்கு ரோல் மாடலை இவரை வச்சுக்கோங்க, அவரை வச்சுக்கோங்க, இவங்கள மாதிரி அவங்க, அவங்கள மாதிரி அவங்கன்னு.
ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம ஏஜில் இருக்கிறவங்க யாராவது வளர்ந்தது பார்த்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒரு பெண்மணி இப்போ இருக்காங்க, லக்னோவில் அவங்க பிறந்தது அவங்க லக்னோ. அவங்க இந்தியாவில் நம்ம கிரிக்கெட்னா நல்லா தெரியும், வாலிபால் கேமோட நேஷ்னல் லெவல் கேப்டன், உமன்ஸ் கேப்டன், நேஷ்னல் லெவல் கேப்டனாக இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறந்த வீராங்கனை. அவங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சில பேர் அவங்கள்ட்ட பணம் கொள்ளடிக்க அதுக்கு அவங்க போராடி அவங்கள ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து அடுத்த ட்ராக்ல விழுந்துடுறாங்க. அந்த ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் போகுது, அது அவங்க மேலே ஏறி போய் அவங்க காலை இழக்கிறாங்க. எந்திரிக்க முடியாமல் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ராக்லேயே இருக்காங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான ட்ரெயின் அவங்க மேலே போயிருக்கு. அவங்க ட்ராக் அடியிலே படுத்து கிடந்திருக்காங்க எந்திரிக்க முடியாமல். அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம், ஜஸ்ட் அவங்களோட மனநிலையை யோசித்து பாருங்க. உடல் ரீதியாக நல்ல பலம் உடையவங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையாக இருந்தவங்க, நேஷனல் லெவலில் வாலிபால் டீம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கேப்டனாக இருந்தவங்க, தன்னுடைய எதிர்காலம் காலை இல்லை. அப்போ அவங்க நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், ரூமை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்க வேண்டியதா, ஏன் வாழ்க்கையே இப்படி போச்சுன்ட்டு. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சுவாமி விவேகானந்தர்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய புஸ்தகங்கள் படிப்பாங்க, அந்த தன்னம்பிக்கைக்குரிய புஸ்தகங்கள் நிறைய படிப்பாங்க. அவங்க வீட்டில் சாமிஜியோட புக்ஸும் உண்டு. அந்த புக்ஸை திருப்பி கண்டினியூ பண்ணி படிக்க தொடங்கினாங்க. படிக்க 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 அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்தது. நான் எதையாவது சாதிக்கணும், நான் சும்மா இந்த ரூமுக்குள்ளே இருந்து மாண்டு போகக்கூடாது, எதையாவது சாதிக்கணும்னு நினச்சாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் உலகத்திலே மிகப்பெரிய சிகரம், உயர்ந்த சிகரம். யாராலும் அவள் லேசுக்குள்ளே ஏற முடியாது. நம்ம நினச்சா கூட அவள் லேசுக்குள்ளே ஏறி போயிட முடியாது, கால் இருக்கும் நம்ம கூட. அதுக்குன்னா தனி ட்ரைனிங் வேணும், சுலபமான காரியம் இல்லை. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை நான் கண்டிப்பாக ஏறுவேன், கால் இல்லாத ஒரு பெண்மணி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ட்ரைனிங் எடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்டையும் ஏறிட்டாங்க. அவங்க ஏறும்போது ஃபுல்லாக கையில் வச்சுருந்து சுவாமி விவேகானந்தரோட ஃபோட்டோ. அவங்க மேலே கொண்டு போய் எவரெஸ்ட்டில் ஏறி அங்கே வச்சதும் சுவாமி விவேகானந்தர் ஃபோட்டோவை. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ இருக்குது. அவங்களுடைய பேர் அருணிமா சிம்ஹா. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்மணிகள் இருக்காங்க. அதனால் எல்லோராலையும் சாதிக்க முடியும், நம்ம மனசு வைக்கிறது இல்லை. மனசு வச்சோம்னா இமயத்தையும் தொடலாம், கண்டிப்பாக முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 3 வருட படிப்பை நல்லா பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு பாரத தேசத்தோட உண்மையான குடிமக்கள்களாக வரணும், நாட்டுக்கு சேவை செய்ய வரணும். நம்ம நாடு நல்லா இருக்கணுமா, அதில் ஒவ்வொரு குடிமகனும் நல்லா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பண்புள்ளவர்களாக இருக்கணும். அது எல்லாருமே உங்களை சார்ந்து தான் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணுங்கிறத சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர், உங்கள் 3 பேரோட அருளாசிகள் உங்களுக்கு முழுசாக கிடைச்சி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வளரணுங்கிறத கூறி பிரார்த்தனை பண்ணி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நல்ல கதைகளின் மூலம் தேர்ந்த நம்பிக்கையூட்டும் கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கு எங்களது பரிபூரணமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.